பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லாரும் பாடுவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு எனக்கு நல்லவர். இயேசு எனக்கு நல்லவர். இயேசு எனக்கு நல்லவர். இயேசு எனக்கு நல்லவர். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை அசுர பிள்ளைங்களை சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அதனால இயேசு எனக்கு நல்லவர். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்வதாக. எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் 2 வார்த்தையே, ஒரே வார்த்தையே 2 தடவை சொன்னாரு. அது என்னன்னா இங்கிலீஷ்ல சொன்னாரு. அவரு எல்லா மொழியும் தெரியும் ஆண்டவருக்கு, நமக்கு தான் என்ன செய்யாது, தெரியாது. அதை புரிஞ்சுக்கணும். ட்ரைன்னு 2 தடவை சொன்னாரு. என் மருமகட்டையும் லீனுட்டையும் வந்து கேட்டேன், ட்ரைனா என்னன்னு. தெரியும், நல்லா தெரியும். அந்த நேரத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ட்ரைன் என்னது? முயற்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. TRY ட்ரைன் 2 வார்த்தைய ஆண்டு மெல்லிய சத்தத்துல ஆண்டு பேசினாரு. அது என்னது? முயற்சி. ஆண்டவரே, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை என்ன வார்த்தை பேசுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அது நிறைய காரியம் எனக்கு இந்த முயற்சியிலேயே ஆண்டவர் கொண்டு வந்தாரு. சில இடத்துல போன் பண்ணி கேட்கும் பொழுது, அவங்களோட அவங்க நடைமுறையில நடக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது முயற்சியை குறிச்சே ஆண்டவர் பேசினாரு. ஹல்லேலூயா. அதனால இந்த வாரத்துல நேற்று தான் காலையில மகி சொன்னாப்ல, அம்மா வார்த்தை மெசேஜ் நீங்க எழுதிருங்க, முன்னாடியே எழுதிருங்க மகி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஜபத்துல நேற்று காலையில தான் நான் எழுதினேன். தேவனுக்கே மகிமை என்பதாக. இந்த நேரத்துல உங்களுக்கு அநேகருக்கு அநேக காரியம் இருக்கும். ஆனா அந்த காரியத்தை முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்யும் போது முடியாத ஒன்றுமே இல்ல. ஆமென். ஆனா முயற்சி தான் நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி ஆண்டவர் கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாது என்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்தை விட்டு மறைந்து பூமியில் நிலையற்ற அலையவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவர்கள் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஆமென். 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாத படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் மேல் என்ன செஞ்சார்? ஒரு அடையாளத்தை போட்டார். அவன் காயின் சகோதரனை கொலை செஞ்சதுனால, அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுறதுனால என்ன செஞ்சாங்க? அவருக்கு ஒரு ஆண்டவர் தாங்க முடியாம ஒரு அடையாளத்தை போட்டாரு. ஆனா ஒரு சாபத்தை விட்டாரு. அவனால என்ன செய்ய முடியல? தாங்கி கொள்ள முடியல. அதனால என்ன செய்யற? இந்த சாபத்தை என்னால
தாங்க முடியாது, என்னை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படும் போது ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருந்து ஒரு அடையாளத்தை என்ன செய்றாரு, போறாரு. அவனை யாரும் என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாதுன்னு ஒரு அடையாளத்தை. இந்த நேரத்துல இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்க மேல ஒவ்வொரு மேலும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, போட்டிருக்கிறாரு. ஆண்டவர் இந்த நேரத்துல நமக்காக அவரு சிலுவையில பாடுபட்டு அவரு உடம்புல என்ன செஞ்சிருக்காரு, அங்கங்க அடையாளம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரு தழும்புகள்னால என்ன செய்யறான், நமக்கு விடுதலை கிடைக்குது. அல்லேலூயா. இப்ப காயினை மன்னித்து ஆண்டவர் அடையாளத்தை போட்டது போல நம்மளுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் எவ்வளவு தூரமா நம்ம முதுகுக்கு பின்னால என்ன செஞ்சுட்டாரு, எரிஞ்சிட்டா. முதுவை என்ன செய்ய முடியாது, நம்ம திரும்பி பார்க்கவே முடியாது, ஆண்டு எரிஞ்சிட்டாரு. அதனால நம்ம மேல ஒவ்வொரு மேல என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவருடைய பரிசுத்தாவியின் முத்திரை என்ற ஒரு அடையாளத்தை போட்டிருக்காரு, ரட்சிப்பு என்ற ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத சொந்த பிள்ளைய என்ன செஞ்சிருக்காரு, நம்மள தெரிந்திருத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொண்டிருக்கிறாரு. தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம், எஸ்தர் 4:14 வசனம். இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆமென், ஆமென். எஸ்தர் யாருங்க, ஒரு யூத பெண்ணு. அவங்க சித்தப்பா என்ன செய்யறாரு, இப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு, நீ அரண்மனைக்குள்ள இருக்கிற, நீ வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு என்ன செய்யறாங்க, இந்த காலத்துல மௌனமா இருந்தாக்க வேறொரு இடத்துக்கு ரட்சிப்பும் அது வேறொரு இடத்துக்கு சகாயம் கிடைச்சிடும். அதனால என்ன செய்யணும், நம்ம ஜபம் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. 3 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜபம் பண்றாங்க. ஆனா ஜபம் பண்ணும் போது என்ன கிடைக்குது, ஆண்டவருக்கு அந்த இடத்துல அவளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு விடுதலை கிடைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல நான் கூட சாப்பிடாம 40 நாள் 2 தடவை இருந்திருக்கேன், தெரியாம இருந்துட்டேன். அது ஆண்டவர் சிலுவையில எல்லாம் முடிச்சிட்டாரு. ஆமென். ஆனா இது புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு காலமா இருக்கு இந்த நேரத்துல. அதனால என்ன செய்யணும்னா, நம்ம 4 இட்லி சாப்பிட்றத 2 இட்லி சாப்பிட்டு என்ன செய்யணும், பலத்தோட ஜெபம் பண்ணணும். எத்தனையோ ஊழியக்காரங்க பாஸ்டிங் இருந்து உடம்பு வியாதிப்பட்டு மறிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க பாஸ்டிங் இருந்து வியாதியோட படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பாஸ்டிங் இருந்து உடம்பு அப்படியே ஒடுங்கி போய் இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, எஸ்தரை போல புசியாம குடியாம இல்ல, 3 நாள் கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம ஆண்டோடைய சமத்துல அப்பப்போ உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணும் போது என்ன கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்க செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. மெட்ராஸுக்கு ஆவடியில எங்க பாப்பா ஊழியர் செய்யற இடத்துல, 2வது பாப்பா ஊழியர் செய்யற இடத்துல 3 நாள் பாஸ்டிங் கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். பாஸ்டிங் நல்லா ஜெபம் பண்ணலாம், பல வருஷத்துக்கு முன்னாடி போனேன். போனா காலையில 2 இட்லி, மதியானம் 2 இட்லி, நைட்டு 2 இட்லி. என்னங்க பாஸ்டர் 3 வேளைக்கு இப்போ சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா, சிஸ்டர் சாப்பிட்டு புஷ்டியா ஜெபம் பண்ணோம், அதிகமாக சாப்பிட வேணாம். 3 நாள் மாசத்துல 3 நாள் அவங்க பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சம்பளத்துக்கு இருந்தாங்க, இன்னைக்கு தனியா சபை கட்டியிருக்காங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம அதிகமா இல்லாம கொஞ்சமா சாப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல பாட்டு பாட முடியும், நல்லா ஆராதிக்க முடியும், ஆண்டவரோட அதிகமா கிட்டி சேர முடியும். அதனால என்ன செய்யணும், எஸ்தரை போல நம்ம என்ன செய்யணும், சாப்பிட்டு நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணும் போது நமக்கு விடுதலை என்ன செய்வார், ஆண்டவர் காண செய்வார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதுல இன்னொரு வசனம், எஸ்தர் 5:3 வசனம். ஹல்லேலூயா. பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணோன்னே ராஜா சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும்? ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமா நமக்கு பாடும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தியே, இங்க ஒவ்வொருத்தரும் வந்திருக்கீங்க, ராஜாவா இருக்கிறீங்க, ஆண்கள்லாம் பெண்கள்லாம் எப்படி இருக்கீங்க, ராஜாத்தியா இருக்கிறீங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் சீக்கிரத்துல என்ன செய்வாரு, ஆண்டவர் லூக்கா 18 சீக்கிரத்துல நியாயம் செய்வார். நம்ம என்ன செய்யணும், வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அது என்ன செய்வார், ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம், அப்போஸ்தலர் 16:25 வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
ஆமென். ஆமென். பாருங்க, பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? ஊழியம் செஞ்சாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க. சுவிசேஷம் சொன்னதுனால அந்த ஜோசியக்காரிட்ட போயிட்டு இவங்க போய் நின்னதுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவங்களுக்கு ஜோசியம் சொல்ல முடியல. இந்த முடியாதனால தலைவருக்கு நீசு போயிடுச்சு. தலைவர் என்ன செஞ்சிட்டாரு? இந்த 2 பேருனால இந்த சூழ்நிலை நமக்கு வருகிற ஆதாயம் போயிடுச்சுன்னு அவங்களை என்ன செய்யறாங்க? கோபத்துல கொண்டு வந்து தலைகீழா கட்டி என்ன செய்யறாங்க? அவங்கள சிறைச்சால கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம், சிறைச்சாலாம் தலைகீழா கட்டி அடிப்பாங்க, அப்பதான் உண்மை வரும், வெளியில வரும்ட்டு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? தலைகீழா கட்டி தொங்க விடும் பொழுது அந்த சூழ்நிலையில அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. துதிக்க மனசு வருமா? நமக்கு நிறைய இடத்துல போயிருக்கிறேன், எங்க ஸ்டேஜ் ஜெபம் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, மனசு கஷ்டமா இருக்குன்னு அழுகுறாங்க. ஏன்னு அவங்க துக்கம் வந்து அதிகரிக்கிறதுனால ஒண்ணுமே முடியாது. அது நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஆனா பவுல் சீலாவும் ஊழியக்காரங்கனால அந்த சிறையில போய் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால அந்த அஸ்திபாரம்லாம் என்ன ஆயிடுச்சு? கதவுலாம் என்ன ஆயிடுச்சு? தானா திறந்துருச்சு. எல்லாம் திறந்த உடனே ஒரே ஆச்சரியம். உள்ள வந்தவங்க என்ன செஞ்சாங்க? எப்படி திறந்துல அந்த அதிகாரி வந்தா நம்மள என்ன செஞ்சிடும்? கொலை செஞ்சுட்டு அவங்க என்ன செய்றாங்க? தானே கொலை பண்ணிக்கலாம்னு போறாங்க. அந்த நேரத்துல சொல்றாங்க, உனக்கு ஒண்ணு கெடுதி செய்யறது செஞ்சுக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்ப பவுலும் சீலாவும் சோதனையின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சதுனால விடுதலை கிடைச்சது போல உங்களுக்கு நீங்க ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்கும் போது என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பவுலும் சீலா போல நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். பலவீனமா இருக்கும், மெதுவா பாட்டு பாடுங்க. மெதுவா பாட்டு பாடும்போது பலவீன நீர்தானையா, பலவீன நீர்தானையா, இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, பலன் கூடும். ஹல்லேலூயா. பலன் என்ன செய்யும்? கூடும். கைகாலம் பலனா இருக்கும். ஆண்டவருக்கா நிறைய பாட்டு பாடி என்ன செய்யலாம்? ஆண்டவரை ஆராதிக்கலாம். அப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாம கஷ்டமா இருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட துதிச்சு ஆராதிக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு பாதையை தருவாரு, ஒரு வழியை உண்டாக்குவாரு, நமக்கு ஒரு வாய்க்காலை உண்டாக்குவாரு. ஒரு நொடி பொழுதுல என்ன நடக்குன்னு தெரியாது, ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில நடக்க வைப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21:19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாருக்கு கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் பாலும் கொடுத்து ஆண்டவரே கட்டளிட்டாரு. மனைவி என்ன சொல்றாளோ அதன்படி நீ செய்யின்ட்டாரு. கொடுத்து என்ன செய்யறாங்க? நடுகாட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அவ முயற்சி போறா, போயிட்டு அந்த பாலம் தீந்துருச்சு, தண்ணியும் தீந்துருச்சு. அந்த நேரத்துல என்ன செய்யறா? அவ அம்புப்பாயின் தூரத்துல குழந்தைய ஒரு மரத்தின் கீழே போட்டு அவ என்ன செய்யறா பாருங்க. முயற்சி ஒண்ணுமே தெரியல. அதனால என்ன செய்யறா? ஆண்டவர்கிட்ட போய் அவ வானத்தை பார்த்து கதறா. கதறும் பொழுது மேல இருந்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? இந்த நேரத்துல பல கஷ்டத்துல பல வேதனையில இருக்கிற பாப்பாத்தி அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, பாப்பாத்திமா உங்களுக்கு என்ன சம்பவித்தது? உங்க பிரச்சனை மத்தியில என்ன செய்யறாரு? தேவன் இருக்கிறாரு. உங்க பிரச்சனை மத்தியில என்ன செய்யறாரு? தேவன் அற்புதத்தை செய்யறாரு. பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு. இன்னைக்கு உங்க சத்தத்தை ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்கிறாரு. கேட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு துறவு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன இருக்கு? இன்னைக்கும் முஸ்லீம் போய் அந்த மெக்கா மதில் என்ன செய்யறாங்க? தீர்த்தத்தை கொண்டு வராங்க. இன்னைக்கு அந்த தண்ணி என்ன இருக்கு? ஊறிக்கொண்டே இருக்குது. அந்த தண்ணீரை குடிச்சு என்ன செய்றாங்க? அந்த பிள்ளை வளர்ந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன், இவனையும் என்ன செய்வேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஆகாரை போல நீங்க கதறி கொண்டிருக்கலாம், ஆகாரை போல நீங்க வேதனையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாருக்கு பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்த தேவன் உங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அற்புத தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்ன செய்வாரு? அற்புதம் செய்வாரு. இல்லாத போல இருக்கலாம், ஆனவர் என்ன செய்யறாரு? இல்லாததை இருக்கிறதை போல மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் வல்லமுள்ள
தேவனா இருக்கிறாரு. ஆகாருக்கு அவன் கண்ணீரை கண்ட தேவன் உங்களை கண்ணீரை கண்டிருக்காரு. ஆகார் பிள்ளையோட சத்தத்தை கேட்ட தேவன் உங்க பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் என்ன செய்வாரு? ஆண்டவர் காண செய்ய தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் 1 சாமுவேல் 1:10. போதும். அவ போய் யாருங்க? அண்ணாள். எங்க போனா? வீட்டுக்கு போனாளா? சொந்த பந்த வீட்டுக்கு போனாளா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலா? எங்க போனா? ஆலயத்துக்கு போனா. ஆலயத்துல போய் என்ன செஞ்சா? மனக்கசந்து அழுதா. மனக்கசந்து அழும் பொழுது ஊழியக்காரர் கூட அவர் என்ன சொன்னாரு தெரியாது. ஊழியக்காரர் மனுஷன் தானே, அவங்களுக்கும் தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க? வெறிச்சு போய் இருக்கிற குடிச்சிட்டு வந்து அழுகிறேன்னு சொன்னாங்க. மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் நான் குடிக்கல, என் இருதயத்தை என்ன செஞ்சுட்டேன்? ஊற்றிட்டேன். இந்த நேரத்துல ஆராதனை நேரத்துல எத்தனையோ பேர் நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கிற நேரத்துல எத்தனையோ பேர் அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளுக்கு தேவன் அற்புதம் செய்த தேவன் இந்த நேரத்துல உங்க கண்ணீரை என்ன செய்யற தேவன் துடைக்க வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் 1 சாமுவேல் 1:17. ஏலி சொல்றாரு, பாசுங்க. ஆமென். ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. இந்த நேரத்துல நம்ம ஆலயத்தை நோக்கி வரும்போது, ஆலயத்துல செபிக்கும் பொழுது, ஆலயத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மளோட விண்ணப்பத்தை என்ன செய்யறாரு? ஆண்டவர் கேட்டு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறாரு. திரும்ப என்ன செய்யலவ துக்க முகமா இருக்கல. அநேக குழந்தைகளை கொடுத்தாரு ஆண்டவர். இன்னைக்கு அண்ணாளுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் தேவன் அற்புதம் செய்ய தேவன் வல்லமுள்ளவரா இருக்க. சொல்லுங்க, ஆண்டவரு அண்ணாளுக்கு செய்த தேவன் எனக்கு செஞ்சுட்டாரு, எனக்கும் செஞ்சு முடிச்சாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு எசேக்கியேல் பிரான்சிஸ் சொன்னாரு, பைபிள் இருக்க வாக்குத்தத்தம்லாம் ஆகும் அப்படி இப்படின்னு போட்டிருக்கு, ஆனா எபிரேய மொழியில எல்லாம் ஆயிட்டுச்சான், எல்லாம் முடிஞ்சிருச்சான், எல்லாமே நமக்கு செஞ்சுட்டாரு, நமக்குன்னு குறிச்சது எல்லாமே நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு. நான் எபிரேய மொழியில அப்படி போட்டிருக்கான். நம்ம எபிரேய மொழி படிக்க தெரியாது இல்லையா? ஆனா நம்ம இந்த வேதத்துல என்ன செஞ்சிருக்காரு? தேவன் அல்லாஹ்வுக்கு செய்த தேவன் நமக்கு செய்வாரு. காயினுக்கு அடையாளம் போட்ட தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை போட்டிருக்காரு. பவுலும் சீலாவும் சிறையில ஜெபித்த அற்புதத்தை காண செஞ்ச தேவன் உங்களுக்கு என்ன செய்றாரு? நமக்கு ஒரு அற்புத தேவன் செய்ய வல்லமுள்ளவரா இருக்காரு. எஸ்தருக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. முயற்சி. ஹல்லேலூயா. எந்த மொழியா இருந்தாலும் முயற்சி செய்யும் போது என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்க தேவன் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. ஒரு ஊழியர் போயிட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, மொழியும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அங்க போயிட்டு இடமும் தெரியல, ஒன்னும் தெரியல. அவர் பிளேட்டை விட்டு இறங்கி அந்த இடத்துல இறங்கி என்ன சொல்றாராம், எனக்கு ஒன்னும் புரியலையே, நான் என்ன செய்யறது அப்படின்னு கலங்கின நேரத்துல அவரு கைய உயர்த்தி அல்லேலூயான்னு 3 தடவை கட்டினாராம். அல்லேலூயா. அப்படி சொன்னதுதான் யாரோ ஒருத்தர் நம்ம ஆளு வந்துட்டாங்கன்னு கை பிடிச்சு அவங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். போக வேண்டியது இடம் ஒண்ணு, போய் மெசேஜ் கொடுக்க வேண்டிய இடம் வேற. அல்லேலூயானா என்ன கிடைச்சது? ஒரு அற்புதம். அல்லேலூயாவுக்குன்னா வேற மொழியே இல்லை. தமிழ்ல சொல்லலாம், இங்கிலீஷ்ல ஹல்லேலூயா சொல்லலாம். அப்ப அல்லேலூயா சொல்லும் போது ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சாரு. அது போல தேனுக்கு பாஸ்டர் ஒய்ஃபுக்கு ஒரு முயற்சியை கொடுத்து பேச வச்சுட்டாங்க. தேவன் என்ன செய்யறாரு? அற்புதங்களை செஞ்சாரு. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் மீட்டிங்ல வந்தாலும் தெரியும், உச்சிதமான கோதுமையில அவனை போசிப்பேன், கண்மலை தேனின்னு அவனை திருப்தி ஆக்குவேன். மெல்லிய சத்தத்துல ஆண்டவர் என்னோட பேசினாரு. இப்ப அந்த ஆகாரத்துல சுத்தி காமிக்கும் பொழுது நான் அழுதுட்டேன். எத்தனை ஆண்டுகளுக்கு பேசின வார்த்தை இப்ப நிறைவேற்றிருக்காரு. எங்க சுபா போன் பண்ணும்போது கூட சொன்னா, அம்மா நீ உச்சிதமான கோதுமை சொன்னீங்க, அதே போல இருக்குமா பார்க்கும் பொழுதுன்னு. நம்ம ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம நம்பும் பொழுது, நம்மள ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்படுத்தவே விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒன்னையும் சுத்தி பார்க்கும்போது எனக்கு அப்படியே கஷ்டமா இருந்துச்சு. ஆனந்த கண்ணீர் விட்டு ஆண்டு விட்டேன்.
இதெல்லாம் நினைச்சு பார்க்க கூட முடியல. ஆண்டவர் தேவன் இன்னைக்கு வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னொரு அற்புதம், ஒரு சகோதரிக்கு 2 நரம்பு சேர்ந்துருச்சு, வலி தாங்க முடியல, கத்துன்னு கத்தி இருக்கிறாங்க. 2 பையன், வீட்டுக்காரர் இருக்காங்க, அவர் வெளியில விட மாட்டாரு. அம்மா அப்பா இறந்துட்டாங்க, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க யார்கிட்டயும் என் நம்பர் வாங்கி அழுதுட்டே சொன்னாங்க, சிஸ்டர் ஆஸ்பத்திரிக்கு போனேன், பல லட்சம் கேட்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்ன செய்யறதுனே தெரியணும் கோன்னு அழுதாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதுங்க, நான் ஜெபிக்கிறேங்க, போன்லயே ஜெபிக்கிறேங்கன்னு போன் மூலமாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். அடுத்து கேட்டேன், சிஸ்டர் ரொம்ப நன்றி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நம்மளாம் ஒண்ணும் இல்லை, தேவன் இன்னைக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப போன் பண்ணாலும் நல்லா இருக்கேன் சிஸ்டர்மாங்க. பாருங்க, உயிருக்கு உத்தரவாதம் டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு உயிரை ஜீவனை மீண்டுமா கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, இன்னும் இது மாதிரி நிறைய சாட்சி இருக்கு, சொல்ல பத்தாது. தேவன் அப்படியே வழியில ஆண்டவர் நடத்துறாரு. அதனால இந்த நேரத்துல இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, அன்னாளுக்கு செஞ்ச தேவன் உங்களுக்கு செய்வாரு, ஆகாருக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்வாரு, பவுல் சீலாவுக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்வாரு. என்ன செய்யறாரு இந்த நேரத்துல, எஸ்தருக்கு தேவன் அற்புதம் செஞ்சவர் உங்களுக்கும் செய்வாரு. இந்த யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் பிரச்சனை எல்லாம் நிரம்பிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. விதைக்கிறவனாலும் அல்ல, விளைய செய்யறாலும், இதை விதைக்கிறவனா அல்ல, தண்ணி பாய்ச்சனாலும் அல்ல, விளைய செய்யற தேவனால எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துற ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் காணிக்கப்பட்ட ஒவ்வொரு கரத்தையும் நீங்க பாக்குறீங்க, நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உங்களை செய்கிற வேலையை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய மன இருதயத்தை நிறைவேற்றுங்க தகப்பனே. அப்பா, இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும்போது வெறுமையா இல்லாதபடி, ஆண்டவரே இந்த யூடியூப் சேனலை பார்த்து கடந்து செல்லும்போது வெறுமையா இல்லாதபடி ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இப்படி காணிப்பா இந்த கரத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால கெஞ்சி மண்டாடி வேண்டிக் கொள்கிறோம். நல்ல